ஒரு மாசத்துக்கு கூட வச்சு சாப்பிட்ற மாரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 கப் சர்க்கரை. சர்க்கரைய மட்டும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அது கூட 2 ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1 முட்டை. முட்டை வேண்டான்னா விட்டுடலாம். நீங்க தேங்காய் பால் கூட வேணா நீங்க அரைச்சு இதோட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். என்ன செய்ய போறோம்னா, அச்சு முறுக்கு தாங்க செய்ய போறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்துக்கலாம். அ எப்பவும் போல தாங்க அச்சு முறுக்கு செய்வோம்ல, அந்த அச்சு வந்து இப்போ நமக்கு நெறைய நான்ஸ்டிக்கே ஈஸியா வரும் ஒட்டாம. இந்த இரும்பாவது கொஞ்சம் நேரம் நல்லா பழகுனா தான் வரும். இது வந்து ஈஸியாவே வந்துரும் நமக்கு. எண்ணெய காய வச்சு சூடா இருக்கும்போது இது மாரி போட்டு ஒண்ணு ஒண்ணா எடுக்க வேண்டியதுதாங்க. முதல் ஒரு 2, 3 வந்து இந்த மாரி நம்ம பிரிச்சு விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தானாவே எண்ணெயில அதுவே பிரிஞ்சு விழுந்துரும். ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு செஞ்சிடலாம். சூப்பரா எவ்வளோ வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் மாவுலயே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.